நம்ம ரதிபிரிஷானை இன்னைக்கு குளிக்க ஊற்றணும். இன்னைக்கு சித்திரை 1 வருஷ பிறப்புக்கு ட்ரெஸ்லாம் போட்டோம். இது ரதிபிரிஷான் டேடி ஃபாரின்லேருந்து எடுத்து வந்த ட்ரெஸ்ஸு. அதோடு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கன்னா கோவிலுக்கு. நாங்கள் 3 பேர் இன்றைக்கி ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருந்தோம். அதோட கோயிலில் வந்து பாட்டி அர்ச்சனை பண்ணுறதுக்கு பூஜை தட்டுலாம் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி கோயிலில் நைட்டு தான் விசேஷம். ரதிபிரிஷான் அவங்க பெரியம்மாவோட என்ட்ரி கொடுத்தாங்க கோவிலில். இது அன்னபூரணி அம்மன் கோவில். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க கோவில். சுற்றி வயல் தான். வயலுக்கு நடுவில் தான் கோவில் இருக்குது. ரதிபிரிஷான் அவங்க பெரியம்மாவோட ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதோட பூஜை பண்ணவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பூஜை பண்ணுவாங்கன்னா, நல்லா நாட்டுக்கோழியை அறுத்து சாமிக்கு படையல் வைப்பாங்க. அது போக நாட்டுக்கோழியை பலியும் கொடுப்பாங்க. அதோட சாப்பாடு எல்லாம் வச்சு சாமிக்கு படைப்பாங்க. படைச்சிட்டு கடைசியாக அந்த சாதத்தை பிரசாதமாக எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. நைட்டு 8 மணிக்கு மேலே ஆயிரும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு. அதோட ஒரு வழியாக பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு. தீபாராதனை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரதிபிரிஷான் டாடியும் நம்ம ரதீப்பை சாமி கும்பிட உள்ளே கூட்டி போயிட்டு திரும்ப கூட்டி வந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக உள்ளே போய் ரதிபிரிஷானை கீழே போட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். சாமி கும்பிட்டு அதோட ரதிபிரிஷான் நாங்கள் எல்லோரும் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தால் அந்த படையில் வச்சது எல்லாத்துக்கும் பிரசாதமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதோட வாங்கிட்டு அங்கே மாரியம்மன் கோவிலில் கடைசியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.